யா எனக்கு ஒரு சிசி போடுங்க. கீப் மீ இன் லூப். I will revert as soon as possible. Probably by the end of the day. Good morning, madam. வேண்டாம். நானே உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். என்ன பங்கஜ், எஃப்எம் என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்? நானே உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். நீங்க வேற எங்கேயாவது போறீங்களா மேடம்? நான் எங்க போக போறேன்? அசோசியேட்ஸ்க்குலாம் மெயில் போட போறேன். சார் இதை பத்தி என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே மேடம். அப்படின்னா சார் இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம். சார் என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாரா? பங்கஜ், சார் தலையில என்ன ஓடுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மீரா மேடம். பங்கஜ், இந்த கம்பெனிக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் பங்கஜ். I don't think he'll go to that extent. மீரா மேடம், எதுக்கும் சார் கிட்ட நீங்களே டைரக்டா பேசி பார்க்கலாமே. பேசுறேன். மீரா மேடம், கொஞ்சம் எமோஷனலா பேசுங்க. மீரா மேடம், கொஞ்சம் வருத்தமா பேசுங்க. சார் என்ன இன்னும் கொஞ்சம் வருத்தமா பேசுங்க. சார் என் நிலைமை என்ன? இதேதான் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, போங்க. மே கம் இன் சார்? Come in. சார், என்னால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா சார்? What? சார், அன்னைக்கு பார்ட்டில நடந்ததுக்கு தான் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்டேனே சார். இன்ஃபேக்ட் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் கூட பண்ணனே சார். Is there any other issue because of me? அது உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். I understand சார். ஆனா அந்த சேலை கடைக்காரன் I'm sorry சார். அனுவோட அப்பா அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு ஒரு வகையில நானும் காரணம் தான். லுக் மீரா, கம்பெனி நல்லதுக்காக சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே மீரா, டுடே we have a new joining. இன்னைக்கு ஒரு புது அப்பாயின்மெண்ட் இருக்கு. சார், அப்பாயின்மெண்ட் லெட்டர்? இந்த விஷயம் உங்களுக்கும் முன்னாடியே தெரியுமா பங்கஜ்? இட்ஸ் ஓகே சார். நான் இங்கிருந்து கிளம்புறேன். I'll just leave. மீரா, நில்லு. சார், புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணவங்கள வர சொல்லிட்டா சார்? மீரா, புதுசா வரவங்கள நீயே வெல்கம் பண்ண. ப்ளீஸ் சார், இப்படி பண்ணாதீங்க. என் வேலை உங்களுக்கு பிடிக்கலங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா புதுசா வரவங்க முன்னாடி என்ன? இட்ஸ் ஓகே சார். I'll just leave. மீரா, புது எம்ப்ளாயிக்கு ஆஃபர் லெட்டர் நீ தான் கொடுக்குற. பங்கஜ், ப்ளீஸ் சார், என்னால இது முடியாது சார். முடியாதுன்ற வார்த்தையே இந்த சூரிய பிரகாஷ்க்கு பிடிக்காது. அது உனக்கு தெரியாது? Don't you know that? சார், புதுசா வரவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? லெட்டர் ஓபன் பண்ணி பாரு. Go ahead.
அனு ம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? ம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. அம்மா கோயிலுக்கு போயிருந்தேன், உனக்கு அர்ச்சனை பண்ண. சாமி கும்பிட்டுக்கோ. ம் சரிம்மா. அனுமா ம் இந்தா. ம் தேங்க்ஸ்ப்பா. உன்ன மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற அதிர்ஷ்டம் உன் அப்பாவுக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சதெல்லாம் இந்த சேலை கடை வேலை தான். ஆனால் அதை நான் ரொம்ப நியாயமாகவும் ஒழுங்காகவும் செய்வேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதாம்மா. அம்மாடி, இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீ எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா? உனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை முழு மனசோடும் மனசுக்கு பிடிச்சும் செய்யணும், ஓகே? உன் மனசுக்கு பிடிக்கலையா அந்த வேலையை யாருக்காகவும் எப்பவும் செய்யக்கூடாது. சரிப்பா. அம்மா சேர்ந்து நில்லுங்கம்மா. எதுக்கு? நில்லுங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சகல சௌபாகியங்களும் கிடைச்சு நல்லா இருக்கணும் நீ. சரிப்பா. சாமி கும்பிட்டல, அதுவே போதும். ம் சீக்கிரம் கிளம்பு, முத நாள் லேட்டா போக கூடாது. சரிம்மா. வரேன்ப்பா. ஆ. பாய்மா. பாய். அனு 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 ஆ அப்புறம் பஸ்ல ஏறி இறங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து ஏறி இறங்கணும், ஓகே? ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஆ ம். Congratulations, Miss Meera, Vice President of Prakash Group of Companies. சார், நான் வைஸ் பிரசிடென்ட்டா? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் திஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன் சார். நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு நினைச்சியா? நீ உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை என்னாச்சு? சாரி சார். அதை உனக்கு நீயே கேட்டுக்கோ. உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா தான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நீ இந்த கம்பெனிலேயே மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் டேலண்டட் ஒர்க்கர். உன்னையே நான் வேலையை விட்டு தூக்கணும். புது பொறுப்பு, பெரிய பொறுப்பு, இன்னும் நல்லா வேலை செய்யணும். நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஷியோர் சார், கண்டிப்பா. உனக்கு உதவிக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அசிஸ்டண்டா? ம் யார் சார்? சார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ரம்யா, ஹே அனு, வாடி. நான் ஆபீஸ் கிளம்புறேன்டி. ஏய் சூப்பர் டி. அப்போ செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லு. முதல் நாள் தாண்டி, அதுக்குள்ள எப்படி செட்டில் ஆக முடியும்? சரிடி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சூரிய பிரகாஷ் கம்பெனில வேலை, சம்பத் கூட வேற கல்யாணம். வாரே வா, அட்டகாசம் போ. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிடி, பாய். வாவ், கேபின் ரொம்ப அழகா இருக்கு. பங்கஜ், உண்மையை சொல்லுங்க, இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? வேணும்னு தானே என்ன அழ வச்சீங்க? சும்மா விளையாட்டுக்கு மீராஜி. பட் எனிவேஸ், இந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஆனா பங்கஜ், ரெண்டாவது சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்க எனக்கு சொல்லிதான் ஆகணும். சொல்லிடலாம், கண்டிப்பா சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சா சொல்லிடலாம். கம் ஆன் பங்கஜ், உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். சத்தியமா சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க எனக்கு பார்ட்டி கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். பார்ட்டி தானே, கொடுத்துட்டா போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாவது சர்ப்ரைஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நல்ல கதையா இருக்கு.
வாலு போய் கத்தி வந்தது டும் டும்ங்கிற கதையாயி போச்சு இப்ப என்னோட நிலைமை. உங்களுக்கு தெரியாம சார் யாரை ரெக்ரூட் பண்ணிருப்பாரு? தெரியல மீராஜி. விநாயகா, முதல் நாள் அன்னைக்கு இப்படி எல்லாமா நடக்கணும்? இன்னைக்கு நாள் முழுக்க இதை வச்சு நான் எப்படி ஓட்டுறது? போய் செருப்பு வாங்கிட்டு வரட்டா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம், ரொம்ப லேட் ஆயிடும். முதல் நாள் வேற. minutes இன்டர்காம் ஒர்க் பண்ணல. Ask admin to look into it immediately. எவ்வளவு நேரமா டிஸ்கனெக்டடா இருக்கு? Make it fast. Hi ma'am. How can I help you? என்ன விளையாடுறியா? இன்னொரு காலி கவரை கொண்டு வந்து சீன் கிரியேட் பண்ணலாம்னு பாக்குறியா? பங்கஜ், பங்கஜ், பங்கஜ். என்ன மீராஜி? பாருங்க பங்கஜ், திரும்ப இன்னொரு கவரை எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த தடவை நீங்க தான் சாட்சி பங்கஜ். இன்னைக்கு சார் கிட்ட நீங்க தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் நடந்ததுலயும் என் மேல எந்த தப்புமே இல்ல. இந்த பொண்ணு தான் ஏமாத்துறான்னு இப்ப நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன விஷயமா? சூரிய பிரகாஷ் சார். எக்ஸாக்ட்லி இப்படிதான். இப்படியே தான் என்கிட்ட அன்னைக்கும் டிராமா பண்ணா. மீராஜி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் கிட்ட உனக்கு என்னமா வேணும்? இங்க பாருங்க சார். அதான் கொடுத்தாச்சுல, சார் கிட்ட நாங்க கொடுத்துக்கிறோம், நீ கிளம்பு. இல்ல மேடம், இது சாருக்கு கொடுக்கறது இல்ல, சார் தான் எனக்கு கொடுத்தாரு. வாட்? சார் உனக்கு கொடுத்தாரா? மீராஜி, அப்பாயின்மெண்ட் லெட்டர். அப்பாயின்மெண்ட் லெட்டரா? யாருது? மிஸ் அனு சுப்பிரமணியம். No, 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 no. No. How could he even? Oh my God. What? மீராஜி, ஒரு நிமிஷம். மீரா மேடம், ஆங்கர் இஸ் நாட் குட். மீரா மேடம், எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் வாயில மாட்டின எலும்பு மாதிரின்னு. அதால முழுங்கவும் முடியாது, வேண்டான்னு விடவும் முடியாது. இப்போ நம்ம நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. என்ன பண்ண முடியும் நம்மனால? பங்கஜ், அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்களா பங்கஜ்? பிளாட்ஃபார்ம்ல வாங்கின சீப் ட்ரெஸ், யாரோ ஃப்ரீயா கொடுத்த ஹேண்ட்பேக். ஓ மை காட், நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் வேணாமா பங்கஜ்? மீரா மேடம், எதுக்கு வீணா டென்ஷன் ஆயிக்கிறீங்க? சார் டிசைட் பண்ணிட்டா நம்மளால எதுவும் பேச முடியுமா என்ன? ஏய், இங்க வா. ஃபாலோ மீ.
குட் மார்னிங் சார். வானு, இவங்க ரெண்டு பேரையும் முன்னாடியே மீட் பண்ணிட்டியா? ம். அப்ப நல்லா வெல்கம் பண்ணிருப்பாங்க. இவங்க நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்ஃபேக்ட் நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். குட். அனு, இவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனியோட பில்லர்ஸ். என்னோட லெஃப்ட் அண்ட் ரைட் படையே இவங்க தான். உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியும். இவங்க தான் மிஸ் மீரா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். வேலை, டைம் சென்ஸ் இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்து நீ கத்துக்கணும். இவர் மிஸ்டர் பங்கஜ், டெடிகேஷனுக்கு இன்னொரு பேர். ஒருவேளை இவரா நானாங்கிற சூழ்நிலை வந்தா இவர் முதல்ல என் உயிரை காப்பாத்துவார். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டுக்கோ. ஓகே சார். வெல்கம் அனு மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வேலையை ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ என்ன பண்ணணும் சார்? முதல்ல ஒரு சீட்டை காமிக்கிறேன். அங்க உட்கார்ந்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். கம் வித் மீ. அனு, this is your table. இங்கே தான் வேலை பார்க்க போறேன். என்ன வேலை சார்? மீரா உனக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. எஸ் சார். மீரா மேடம், நீங்க விட்ட வேலை தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா உள்ள நுழையும் போதே என் இடத்த புடிச்சிட்டாலே பங்காஜ். மீரா என்ன சொல்றாங்களோ அதை நீ செய்யணும். ம். இங்க வேலை பார்க்கறவங்க அவங்க பேசுற விதம் எல்லாமே உனக்கு புதுசா இருக்கும். போக போக பழகிடும். கண்டிப்பா சார். நீ வேலையை வேகமா கத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எஸ் சார். சச் a drama queen பங்கஜ். மீரா மேடம், அவ உங்களுக்கு தான் காம்படிஷனா வருவா போல இருக்கு. பங்கஜ். ம். அனு, என்னைக்காவது உனக்குன்னு ஒரு செப்பரேட் சேர் இருந்துச்சா? இல்ல சார். இப்ப கிடைச்சிருக்கு. அதை தக்க வச்சுக்கிற பொறுப்பு உன்னோடது. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much சார். பங்கஜ், நாளே நாள்ல இவளை இங்கிருந்து தலை தெறிக்க ஓட விடல. என் பேரு மீரா இல்ல. சுசித்ரா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. அப்படியானே? சங்கர், அண்ணா, அக்காக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஸ்வீட் எடுத்துக்கோ. சூப்பர்ண்ணா. அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? பின்ன பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை கிடைக்கிறதுனா சாதாரண விஷயமா? அதானே. என்ஜாய். ம்.